Dear students, happy morning, one and all. Now, social studies class, 4th standard, transport and communications, 10th lesson, revisions part 2. So, answer the following. Already part 1, 1 mark part 2. Now, answer the following. So, first question and answer with the questions. ரெண்டுமே வந்து இந்த லெசன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ரீட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின்ஸ் லிசன், ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் கொஷின், வாட் ஆர் மெட்டல்ட் ரோட் மேட் ஆஃப்? ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் ஒன்று, ஹவு ஆர் railways the life line on India? Third one, what is the difference between a cargo ship and passenger ship? Fourth one, what do people buy from a post office? Next one, list 5 means of communication. எல்லாமே ஈஸியான கொஷின் தான். ஸோ வந்து மெட்டல் ரோடில் எப்படி வந்து போடுவாங்க ஃபஸ்ட் கொஷினில். செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் லைஃப் லைன், அதாவது லைஃப் லைன் இந்தியா, அது கேட்குறாங்க. அடுத்து வந்து பேசஞ்சர்ஸ் ஷிப்புக்கும் கார்கோ ஷிப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பீப்புள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க போய்ட்டு அது கேட்குறாங்க. அடுத்து கம்யூனிகேஷன்ஸ், மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸு நிறைய இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, 5 நேம். ஸோ இதை பற்றி நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங், அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் ஆர் மெட்டல்டு ரோட் மேட் ஆஃப்? இப்போ மெட்டல் ரோட் வந்து எப்படி பண்ணுவாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்ற அந்த ஆன்சர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது பாருங்கள். கீழே அந்த பிக்சர்ஸ் கீழேயே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில். திஸ் இஸ் ஒன்லி ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர். ஸோ லிசன், மோஸ்ட் ரோட்ஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ரோட் இல்லையா, மெட்டல்டு ரோட் அண்ட் மெட்டல் ரோட் இருக்கா, 2 டைப்ஸு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் ரோட்ஸ் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் மெட்டல்டு. அது மெட்டல்டு ரோடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சிட்டிஸில் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நகரங்கள்லாம் மெட்டல் ரோடு தான் இருக்கும். அது எப்படி போடுவாங்கன்னா, தே ஆர் மேட் ஆஃப் ஸ்டோன். ஸ்டோன்னா கல், அந்த சின்ன சின்ன அந்த ஜல்லி கல்லுலாம் போடுவாங்க இல்லையா, அது ஸ்டோன். அப்புறம் சிமெண்ட்டு. நெக்ஸ்ட் அதோட அதை மிக்ஸ் பண்ணும்போது தார் ஊற்றுவாங்க, தார். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் மெட்டல் ரோடு போடுறாங்களே, மேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் கொஷினுடைய ஆன்சர். ஈஸியாக தான் இருக்கும், ரீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் ரீட் த ஆன்சர். மோஸ்ட் ரோட்ஸ் இன் cities and towns are metalled, ஓகேவா, metal road. They are made of stone, cement and tar. This is only answer. Most of roads, cities and towns are metal. First point, they are made of stone, cement and tar. Second point, okay. Most spelling most, most, road, roads, roads, in cities, 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 and and towns, 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 rare, metalled, metalled, metalled. They are they, they are made of made of of stone, 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 cement, 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 and tar, tar. ஸோ கொஷின்ஸை படிக்கும்போது, ரீடிங் பண்ணும்போது வித் ஸ்பெல் பண்ணி படிக்கணும். ஸ்பெல்லிங் சொல்லி ரீடிங் ஸ்பெல்லிங். ஓகே, கேன் ரீட் வெல். தட்ஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ஸ். ஸ்பெல் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. மோஸ்ட் ரோட்ஸ் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் மெட்டல்டு. தே ஆர் மேட் ஆஃப் ஸ்டோன், சிமெண்ட் அண்ட் தார். இது ஒன்லி ஃபஸ்ட் கொஷினுடைய ஆன்சர். செகண்ட் கொஷின் என்ன கேட்டாங்க, ரயில்வே லைஃப் லைன் கேட்டாங்க இல்லையா. ரயில்வே லைஃப் லைன் இங்கே இருக்குது பாருங்கள், ரயில்வே டாப்பிக்கில். ரயில்வேஸ் ஆர் த லைஃப் லைன் ஆஃப் அவர் கண்ட்ரி. தே கனெக்ட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்போ லைஃப் லைன் பார்த்தா இந்தியாவில் எல்லா பார்ட்டுமே கனெக்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சர், செகண்ட் ஆன்சர். ஸோ ரயில்வேஸ் ஆர் their lifeline of our country. They connect all parts of India. This is the only answer. So railway, RAILWAYS, railways, RARER, THED, lifeline, LIFE, life, LINE, lifeline, OF of our, 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 country, COUNTRY, country. They, 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 connect, 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 all, ALL, all,
Parts, P-A-R-T-S, parts, O-F of India, I-N-D-I-A, India. Okay, this is only second question answer. Railways are the lifeline of our country. They connect all parts of India. So this is third question. In the side, the third question sorry answer இருக்கு பாருங்க. This is only third question's answer. என்ன பேசஞ்சர்ஸ் ஷிப்புக்கும் கார்கோ ஷிப்புக்கும் வித்தியாசம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறாங்க. பேசஞ்சர்ஸ் ஷிப் கேரி பீப்புள், கார்கோ ஷிப் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ், கேரி டிரான்ஸ்போர்ட் குட்ஸ். இதிலே வந்து டேங்கர் ஷிப்புன்னு ஒன்று இருக்குது. 3 ஷிப் இருக்குது, பேசஞ்சர் ஷிப், கார்கோ ஷிப் அண்ட் டேங்கர் ஷிப். ஓகே, இதில் வந்து பேசஞ்சர் ஷிப்பு கேரி பீப்புள் மக்களை ஏற்றிட்டு போவோம் பேசஞ்சர்ஸ். அப்புறம் கார்கோ ஷிப்பில் என்ன இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் போக்குவரத்தினுடைய பொருட்கள் அதனுடைய திங்ஸஸ்லாம் ஏற்றிட்டு போவோம். டேங்கர் ஷிப் பார்த்தீங்கன்னா கேரி பெட்ரோலியம் அண்ட் ஆயில் எண்ணெய்க்கு அதெல்லாம் ஏற்றிட்டு போவோம். ஆயில் அப்படின்னா எண்ணெய், பெட்ரோல், டீசல் எல்லாமே நம்ம அதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே அதை தான் ஏற்றிட்டு போவோம் டேங்கர் ஷிப்பில். ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் ரீட் த ஆன்சர். பேசஞ்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பேசஞ்சர் ஷிப் கேரி பீப்புள், கார்கோ ஷிப் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ், தட்ஸ் ஆல். பேசஞ்சர்ஸ் வாட் ஸ்பெல்லிங், PASSENGER, பேசஞ்சர். ஷிப் SHIPS, கேரி பீப்புள், CARRY, கேரி பீப்புள், PEOPLE. கார்கோ ஷிப் CARGO, கார்கோ. ஷிப் SHIPS, ஷிப். டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் TRANSPORT, டிரான்ஸ்போர்ட். குட்ஸ் GOODS, குட்ஸ். டேங்கர் ஷிப் கேரி TANKER, டேங்கர். ஷிப் SHIPS, ஷிப். கேரி ARRY, கேரி. பெட்ரோலியம் அண்ட் ஆயில். பட் இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பாசஞ்சர் ஷிப்புக்கும் கார்கோ ஷிப்புக்கும் தான் கேட்குறாங்க, டேங்கர் ஷிப்பு கேட்கல. இருந்தாலும் நீங்கள் அதையும் படிச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். பேசஞ்சர் ஷிப் கேரி பீப்புள், கார்கோ ஷிப் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ். திஸ் ஒன்லி தேர்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஃபோர்த்து கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபோர்த்து கொஷினில் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பீப்புள் கோ டு போஸ்ட் ஆஃபீஸ் டு பை ஸ்டாம்ப், இன்லேண்ட் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு அண்ட் ஸ்டாம்ப்டு என்வலப். இது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஓகேவா. பீப்புள் PEOPLE, பீப்புள் கோ GO டு TO2 ஏ போஸ்ட் ஆஃபீஸ் POST, போஸ்ட் ஆஃபீஸ் OFFICE, ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் TO2. நெக்ஸ்ட்டு பை BUY பை, ஸ்டாம்ப் STAMP ஸ்டாம்ப், இன்லேண்ட் INLAND இன்லேண்ட், லெட்டர் LETTER லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு போஸ்ட் கார்டு POST போஸ்ட் கார்டு CARDS போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் STAMPED ஸ்டாம்ப், envelope ENVELOPES envelope. So again once read this question answer. People go to post office to buy stamp, inland letters, postcard and stamp envelope. This is only fourth question answer. Next fifth questionஸ்க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதாவது வந்து அது ஸ்மால் ஆன்சர் தான், கம்மியாக தான் இருக்கும். அதில் உங்கள் புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் என்னென்ன திங்ஸஸ் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸில் என்னென்ன இருக்குது? இந்த போஸ்டல் சர்வீஸ், டெலஃபோன், ஃபேக்ஸ், இமெயில், ரேடியோ, டெலிவிஷன், சினிமா, நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின். திஸ் இஸ் ஒன்லி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இதுதான் வந்து கம்யூனிகேஷன்ஸில் இந்த மாதிரி நேம்லாம் வரும். போஸ்டல் சர்வீஸு, டெலிஃபோன், ஃபேக்ஸு, இமெயிலு, ரேடியோ, டெலிவிஷன், சினிமா, நியூஸ் பேப்பர் அண்டு மேகசின்ஸ் இது எல்லாமே வரும். ஓகே, so you can read well and students read and memory yourself. Thank you.